அன்பிற்கினிய சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களுக்கான ராசியில் மகம், பூரம், உத்திரம் ஆகிய 3 நட்சத்திரம் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தமிழ் புத்தாண்டு ராசி பலன். என்ன சார், தொட்டது தொடங்கவில்லை, பட்ட கஷ்டம் விடவில்லை என்று புலம்ப வைக்கும். மேலும் அஷ்டம சனியும் ஒரு பக்கம் கூடிக்கொண்டு இருக்கிறது. வைகாசி 12 உங்கள் ராசியில் இருந்த குருவான் விலகி உங்களுக்கு விரயஸ்தானம், ஆன்மீக பயணம் என்று சொல்லக்கூடிய இடத்தில், நீர்நிலை தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய இடத்தில் அமர்கிறார். ஐப்பசி 27 ராகு கேதுகள் இடமாற்றமாகி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இது நாள் வரை உங்கள் ராசியில் அமர்ந்திருந்த சர்ப்பகிரகங்கள் விலகி உங்களுக்கு விரயஸ்தானத்தில் அமர்கிறார். இப்படி பல குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய வருடமாக அமைகிறது என்று தான் நினைக்க தோன்றுகிறது. இது நாள் வரை இருந்து வந்த சிறு சிறு மகிழ்ச்சிகள்லாம் மாறி செல்லக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது என்று குழம்பிக் கொண்டு இருப்பீர்கள். எதற்கும் பயப்பட வேண்டாம். நம்முடைய இறைவன் நம்முடனே இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பிற்கினிய சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் நினைப்பது போல் பயப்படக்கூடிய வருடமாக இல்லை. படிக்கின்ற மாணவ கண்மணிகள் சற்று படிப்பில் கவனம் செலுத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக கல்வியில் வெற்றி நடை போட முடியும். சொந்த தொழில் செய்பவர்கள் சற்று அகலக்கால் வைத்திடாமல் கவனமுடன் செயல்பட்டால் தொழிலில் நினைத்த லாபத்தை அடைய முடியும். நஷ்டங்கள் வராமல் தப்பித்து கொள்ள முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே தேவையில்லா தகராறுகள் ஏற்படக்கூடிய மாதமாக அமைகிறது, வருடமாக அமைகிறது. சித்திரை மாதமே அப்படித்தான் இருக்கிறது. அதே போல நண்பர்களிடத்தில் பழகும் இடத்திலும் சற்று வாய் பதனம், பிரஜா உற்பத்தி பதனம் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்கள் கூடுமானவரை தொலைதூர பயணங்களை தவிர்க்கவும், அதுவும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும், இரவு நேர பயணங்களை கூடுமானவரை குறைத்து கொண்டால் உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். சிலருக்கு கடன் சுமை கழுத்தை நிறைக்கும். பழைய சொத்துக்களை கொடுத்துவிட்டு புதிய கடனை அடைத்து விடலாமா, பழைய கடனை அடைத்து விடாமா என்ற குழப்பம்லாம் ஏற்படும். தாங்கள் சென்னை திருவான்மையூரில் உள்ள திரிபுர சுந்தரியை வழிபாடு செய்தால், வெள்ளிக்கிழமைகளில் திரிபுர சுந்தரியை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். இல்லையென்றால் வடிவுடை அம்மையை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும்.